ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சிலருக்குலாம் தெரியாமல் இருக்கும். வாங்க எப்படி போடணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதை இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா கலக்கி விடும்போது நுர வரணும். அந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அதில் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சமாக பெப்பரு, சால்ட், இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உடச்சி இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நுர வரணும். நீங்கள் கலக்கும்போதே சும்மா அந்த மஞ்சள் கருவு மட்டும் உடஞ்சா போதும்னு மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுறாதீங்க. அதை நல்லா கலக்கி விடணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வெங்காயம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் ரெண்டாவது கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம். அதில் வெங்காயத்தையும் முட்டையும் ஊற்றி நல்லா அடிச்சிங்கனாலே போதும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றிட்டு 2 சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா உடஞ்சிரும். அதான் முட்டை தனியாக பிஞ்சிரும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வராது. நல்லா வேகட்டும். கருகிறதுக்கு விட்டுறாதீங்க. அடியில் ரொம்ப நேரம் வேகட்டும்னு விட்டுறாதீங்க. பாருங்கள், ரொம்ப கருகவும் விடக்கூடாது. டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா வேகட்டும். வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் திருப்பி போடணும், இல்லைனா பிஞ்சிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்துடணும். எடுத்து விடும்போது இந்த மாதிரி பிஞ்சு வரக்கூடாது. அது வரைக்கும் நல்லா வேகட்டும். அதாவது மேலே இருக்கிற ஈரம் பதம் இல்லாத இருக்கிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். இது எதுக்காக இந்த அளவுக்கு நான் வேக வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா வயிறு வலிக்கும், ஜீரணம் ஆகாது இல்லையா? அதனால் நமக்கே ஜீரணம் ஆகாது வேகாமல் இருந்தால். ஆஃப் பாயில் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் மதிய நேரத்துக்குனா இது ஓகே. இது ரவைக்கு சைடிஷ்ஷு, தோசைக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு சைடிஷ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.